கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவினுடைய பணியை பற்றிய ஒரு சுருக்கமான குறிப்பை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இந்த பணியை தொடர்வதற்காக ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற அழைப்பையும் நாம் கேட்கின்றோம். என்ன அந்த பணியினுடைய சுருக்கம் என்று சொன்னால், கற்பித்தார், விண்ணரசை பற்றி பறைசாற்றினார், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். பறைசாற்றினார் அன்புக்குரியவர்களே, வழக்கமாக இதை நாம் நற்செய்தி என்று சொல்கின்றோம். நற்செய்தி அறிவிப்பு, நற்செய்தி முழக்கம் என்றெல்லாம் நாம் சொல்கின்றோம். ப்ராக்ளமேஷன் ஆஃப் த வேர்ல்ட் என்று ஆங்கிலத்திலே அழகாக சொல்கிறார்கள். நற்செய்தியை போதிக்க வேண்டும், நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், நற்செய்தியை முழக்கமிட வேண்டும். இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. உதாரணமாக நற்செய்தி முழக்கம் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாம் திருப்பலியிலே இறை வார்த்தையை வாசிக்கிறோமே, அதுதான் நற்செய்தி முழக்கம். அப்படி என்றால் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தைக்கு நான் ஒலி கொடுக்கின்றேன், எனவே அது நற்செய்தி முழக்கமாக அமைகிறது. நற்செய்தி அறிவிப்பு என்று சொன்னால், இதுவரைக்கும் நற்செய்தியை கேளாதவர்கள், பிற மதத்தினவர்கள் மற்றும் இயேசுவை அறிந்து கொள்ள விருப்பம் உடையவர்கள் என்ற வகையிலே அவர்களுக்கு நான் நற்செய்தியை எடுத்து சொல்வது என்பதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்பதாகும். நற்செய்தியை நாம் இவ்வாறு முழக்கமிட்டு கொண்டாடவும் அறிவித்து இந்த உலகம் அறிந்து கொள்வதற்குமாகத்தான் நற்செய்தி என்பது இருக்கிறது. இதற்காகவே இயேசு ஆண்டவர் வந்தார். அந்த நற்செய்தி யார்? ஆண்டவர் இயேசு தான். அவரைத்தான் நாம் எதிர்கொண்டிருக்கின்றோம். இயேசு பிறக்க இருக்கின்றார் என்பதை நாம் அறிவிக்கின்றோம். இதைத்தான் நாம் இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 2ஆம் வாரங்களிலே நாம் ஆரம்பிக்கின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவிற்கு நம்மையே நாம் தயாரிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு நற்செய்தியாக இந்த உலகத்திலே வருகிறார். ஆண்டவர் இயேசு மீட்பராக இந்த உலகத்திற்கு வருகிறார். ஆண்டவர் இயேசு அவர்தான் நற்செய்தி என்பதை இந்த உலகத்திற்கு அறிவிக்கின்ற ஒரு விழா தான் கிறிஸ்மஸ் பெருவிழா என்பதாகும். அடுத்த ஒரு வரியிலே பாருங்கள், நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார் என்று பார்க்கின்றோம். நோய் நொடிகளை குணமாக்கினார். ஆக நற்செய்தி அறிவித்தார் என்பதோடு இல்லாமல் இந்த நற்செய்தி அறிவிப்போடு இணைந்த செயல்களை நாம் அங்கே பார்க்கின்றோம். நோய் நொடிகளை குணமாக்கினார் என்று நாம் அங்கே பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை நாம் அறிவிப்பது என்பது வெறும் வார்த்தையோடு நின்றுவிடக்கூடாது. அந்த வார்த்தையோடு சேர்ந்த செயலும் இருக்க வேண்டும். அதுதான் நோய் நொடிகளை குணமாக்கி அவர்களை நலமாக்கினார் என்று நாம் பார்க்கின்றோம். நம்முடைய பிரெஞ்சு மிஷனரிமார்கள் அவர்களெல்லாம் இங்கே பணியாற்றிய பொழுது அந்த குருக்கள் நமக்கு நற்செய்தியை அறிவித்தார்கள், நமக்கு மறை கல்வியை புகட்டினார்கள், இறை வார்த்தையை எடுத்துரைத்தார்கள், இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு ஆசீர்வளித்தார்கள். அதோடு நின்று விட்டார்களா? அவர்கள் பல்வேறு வழிகளிலே நமக்கு உதவிகளை செய்தார்கள். நமக்கு வேண்டிய ஆதாரங்களை, வாழ்வாதாரங்களை நமக்கு கொடுத்தார்கள், வேலை வாய்ப்புகளை அளித்தார்கள், நம்முடைய மறுவாழ்விற்கு உதவி செய்தார்கள். எனவே வெறும் நற்செய்தி என்பது மட்டுமல்ல, செயலோடு கூடிய அந்த நற்செய்தி என்பதுதான் முழுமையான பலன் கொடுக்கும், நம்மை மீட்பிற்கு அழைக்கும். இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார். இதுதான் அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பாணி என்பதை நாமும் புரிந்து கொள்கிறோம். இதை தொடர்வதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு அறுவடையானது மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்கள் என்பவர்கள் சில பேர் மட்டும்தான் இருக்கிறார்கள், எனவே அறுவடைக்கான ஆட்களை ஆண்டவர் அனுப்புமாறு நீங்கள் செபியுங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் இந்த அழைப்பை பெற்றிருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். நற்செய்தி அறிவிப்பு என்பது நம்முடைய விருப்பம் அல்ல. நாம் வேண்டும் செய்யலாம், வேண்டியவில்லை என்றால் செய்ய வேண்டிய அவசியம் என்று நமக்கு இல்லை. மாறாக நற்செய்தி அறிவிப்பு என்பது நமக்கு இறைவன் கொடுத்த கடமை, நம்மேல் சுமத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொறுப்பு.
நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். இதை நாம் உணர்வோம் என்று சொன்னால் இயேசுவை போன்று நாமும் பிறருக்கு நற்செய்தியை அறிவிப்பதோடு அவர்களுக்கு உதவியையும் அவர்களுடைய நலன்களில் அக்கறையும் கொண்டிருப்போம். எனவே தான் கிறிஸ்மஸ் பெருவிழா என்பது இயேசு ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார், நற்செய்தி அறிவிக்க வந்தார், அந்த நற்செய்தி நமக்கு நன்மைகளை செய்தார். எனவே தான் கிறிஸ்மஸ் பெருவிழா வருகின்ற வேளையிலே நாம் என்ன செய்கின்றோம்? பல நேரங்களிலே பிறருக்கு உதவி செய்கின்றோம், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்றோம். இதெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், இதன் வழியாக அவர்களுக்கு இறைவனுடைய அன்பை பகிர்ந்து காட்டவும், இறைவனுடைய அன்பை அவர்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கின்ற ஒரு வழியாகவும் இருக்கிறது என்பதைத்தான் நாம் உணர வேண்டும். எனவே விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் அவர் குணமாக்கினார். ஆமென்.